திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விரைவு தரிசன கட்டணம் வாபஸ் பெறப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்த நிலையே பக்தர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் அந்த விரைவு தரிசனத்திற்கான சிறப்பு கட்டணம் 1000 ரூபாய் என்கின்ற அந்த கட்டண அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. பக்தர்களிடையே மிக பெரும் ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருந்தது. இந்த சூழலில் இதற்கான அறிவிப்பினை தற்போது கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. 100 ரூபாய் என்கின்ற கட்டணம் 1000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாகியிருந்தது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். சிவக்குமார், தற்போது அந்த தரிசன கட்டணம் விரைவு தரிசன கட்டணம் வாபஸ் பெறப்பட்டது தொடர்பான விவரம் என்ன? அது முருகனோட அறுபடை வீடுகள்ல 2வது பெரிய படை வீடுன்னு சொல்றது திருச்செந்தூர். கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கோயில்கள்ல நடைபெறக்கூடிய சூரசம்ஹார நிகழ்வு மிகப்பெரிய ஒரு உலக அளவுல அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த திருச்செந்தூர் கோயில்ல இருக்கிற கடற்கரையில நடக்கக்கூடிய அந்த சூரசம்ஹார நிகழ்வுல கலந்துக்கிடுவாங்க. இது வரக்கூடிய நவம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று நடைபெற இருக்குது. இந்நிலையில அந்த திருச்செந்தூர் கோயில்ல பக்தர்களை குறி வச்சு என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த விரைவு கட்டணமாக 1000 ரூபாய் நிர்ணயிச்சிருந்தாங்க இன்னைக்கு காலையில. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்தை ஒட்டி வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கோயில் வருவாயை ஈட்டி கொடுக்கிற விதமா பண்ணக்கூடிய ஒரு இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்ததுன்னா, விரைவு கட்டணம் அப்படிங்கிற பேர்ல 100 ரூபாய்க்கு மேல வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருந்த நிலையிலையும் கடந்த வருடமும் இதே மாதிரி 1000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருந்து அதன் அடிப்படையில பொதுமக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு. பின்னர் அது குறைக்கப்பட்ட ஒரு நிலையில இன்று காலை கோயிலோட நோட்டீஸ் போர்ட்ல ஒன்னு ஒட்டியிருந்தாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விரைவு கட்டணத்துக்கு 1000 ரூபாய் கோயில் தரப்ப நிர்ணயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டியிருந்தாங்க. இதனை அடுத்த செய்தி நம்ம வெளியிட்டோம். இந்நிலையில ஒட்டப்பட்டு இருந்த அந்த போஸ்டர்கள் தற்போது கிழிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் கட்டணமானது நீக்கப்பட்டு வழக்கம் போல உள்ள தரிசன கட்டணம் தான், அதாவது 100 ரூபாய் கட்டணம் தான் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது கோயில்களை பொறுத்த மட்டும் சிறப்பு தரிசன கட்டணம் அப்படிங்கிறது 100 ரூபாயாக அதிகபட்சமாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில 1000 ரூபாய்னு உயர்த்தப்பட்டு பின்னர் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்குள்ள பக்தர்களிடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. கோபால். சிவக்குமார், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி.